அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்தினை இறக்குமதி செய்ததாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான விசாரணைக்காக இவர்கள் அழைக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இம்யூனோகுளோபுலின் மருந்து மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் கெகலியவின் அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்த முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் வழமை போலவே வழங்கப்படும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் எவ்வித சலுகை குறைப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக இதுவரை 35 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்ட சுமார் 25 தொடக்கம் 30 வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் இந்த வீடுகள் முன்னுரிமையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். மொத்தமுள்ள 108 வீடுகளில் ஆளுங்கட்சி எம்பிக்களுக்கு 80 வீடுகளும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு 28 வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் கடினமாக பணியாற்ற வேண்டும் என்று கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். வெள்ள நிலைமை தொடர்பாக ஆராயும் கூட்டம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெள்ள பாதிப்பு விடயத்தில் வவுனியா மாவட்ட செயலகம் விரைவான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. அரச உத்தியோகத்தர்கள் என்ற வகையில் நீங்கள் இந்த விடயத்தில் சற்று கடினமாக பணியாற்ற வேண்டும். இதிலிருந்து விடுபடுவதற்கு அரசாங்கத்திடம் இருந்து நிதி உட்பட வேறு எவ்வாறான விடயங்கள் தேவையென்றாலும் அதில் தலையிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இது தொடர்பான அறிக்கை நேற்று மாலை 6 மணியளவில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன்துறைக்கு வடகிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. அது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் இன்றைய தினத்தின் பின்னர் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட டெண்டர் முறைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு லொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி அதன் முன்னாள் தலைவர் சந்திரவன்ச பத்திரராஜவிற்கு எதிராக லஞ்ச வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான முறைப்பாட்டை சமர்ப்பித்த அமைச்சர் விஜித ஹேரத்தை இன்றைய தினம் சாட்சியமளிக்க நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்படி நேற்று முன்வைக்கப்பட்ட அறிக்கைகளை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபிவிட சாட்சிய விசாரணையை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட நாட்களுக்குரிய காபோது உயர்தர பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட புதிய நேர அட்டவணை வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக காபோது உயர்தர பரீட்சைகளை
டிசம்பர் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமைச்சர் சுந்தர நேற்று அறிவித்திருந்தார். ஏற்கனவே திட்டமிட்ட நேர அட்டவணையின்படியே 4ஆம் தேதியிலிருந்து பரீட்சைகள் மீள ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட நாட்களுக்குரிய பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட நேர அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேக நபர்கள் 6 எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. நாரகேன்பட்டி பிரதேசத்தில் மரண வீடொன்றில் 2016ஆம் ஆண்டு இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு தீவிரமடைந்ததை அடுத்து ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மற்றும் ஒருவரை காயப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 6 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் தண்டனை விதித்தது. நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார். சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாகவும் 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக 1,38,191 குடும்பங்களை சேர்ந்த 4,63,569 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 31,080 பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குரக்கட்டோயில் ராக் பகுதியில் நபர் ஒருவர் முதலையால் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். நேற்று மாலை குரக்கட்டோயில் ராக் பகுதியில் உள்ள துவா ஆற்றிலிருந்து எருமை மாடுகளை அழைத்து சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபரை முதலையொன்று பிடித்து இழுத்து சென்றதாக பொத்துவில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பசரிச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடைய நபரே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காணாமல் போன நபரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஆராய்வதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டமானது பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மாவட்டத்தின் 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசாட் பதியுதீன், ஹாதர் மஸ்தான், மா ஜெகதீஸ்வரன், ரவிகரன், அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் உள்ளிட்ட ஏனைய திணைக்கள அதிகாரிகள், போலீசார் மற்றும் இராணுவ தரப்பு உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பூங்கா கடல் அலையினால் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்டுள்ளது. மிகுதியாக உள்ள பகுதியை பாதுகாக்க வேண்டுமென்றால் கடல் அரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும். தவறினால் இன்னும் சில மாதங்களில் முழுமையாக கடல் அலைக்கு பூங்கா இரையாகிவிடும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். 30 வருட கால யுத்தத்திற்கு பின்னர் மட்டக்களப்பு திருகோணமலை A15 2012ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. வீதி திறக்கப்பட்ட பின்னர் அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற இடங்களுக்கு செல்லும் நாளாந்த போக்குவரத்து பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த பூங்கா ஓய்வளித்து மகிழ்வூட்டுகின்ற ஒரு முக்கியமான இடமாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ஏற்பட்ட கனமழையும் கடல் அலையின் சீற்றமும் இந்த துயரமான பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளத்தில் மின்சாரம் தாக்கியதில் கணவன் மற்றும் மனைவி ஆகியோர் உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 54 வயதான SAS ஸ்டான்லி திலகரத்ன மற்றும் 53 வயதான சந்திரிகா மஸ்காந்தி என்பவர்களே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த நபர் முந்தலம பகுதியில் கார் கழுவும் நிலையம் ஒன்றை நடத்தி வந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்நிலையில் வீட்டில் தண்ணீர் பாய்ச்சும் மோட்டருக்கான மின்சார இணைப்பில் ஏற்பட்ட பழுதை சீர் செய்யும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இதன்போது கணவனை காப்பாற்ற முயற்சித்த மனைவியும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைந்துள்ள பாலம் உடைப்பெடுக்கும் அபாய நிலையில் உள்ளது. தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலேயே
குறித்த பாலம் உடைப்பெடுக்கும் அபாய நிலையில் உள்ளது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏனையின் வீதிக்கு செல்கின்ற பிரதான பாதையிலே குறித்த பாலம் அமைந்துள்ளது. இதனால் போக்குவரத்து முடங்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பாதை ஊடாக அதிக எடை கொண்ட பொருட்கள் தொடர்ந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளமையினால் இந்த பாலம் உடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபரின் முகநூல் பதிவொன்று தொடர்பிலான விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலத்தின் பின்னர் இவ்வாறு கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒலியெழுப்பப்பட்டுள்ளதாக மக்கள் நேற்று பீதியடைந்துள்ளனர். முல்லைத்தீவு பகுதியில் கடற்கரை அண்மித்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை சமிக்ஞைகள் பொருத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து நேற்று ஒலி எழுந்துள்ளது. அந்த ஒலி சமிக்ஞையை கேட்ட கடற்கரை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சுனாமி பேரலை ஏற்பட்டுள்ளதாக அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் வட்டுவாகல் கடற்படை தளத்தில் ஒத்திகை பயிற்சி செய்வதாகவும் அப்பயிற்சி வேளையிலே இந்த ஒலி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் மக்கள் சுனாமி குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஏதாவது அனர்த்தம் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட்டால் நாம் முன்கூட்டியே அறிவுறுத்தல் வழங்குவோம் என்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர்.